துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு விமானம் மூலம் தங்கம் கடத்தி வந்த புகாரில் கைதாகியுள்ள கன்னட நடிகை ரன்யா ராவிடம் நடத்தப்படும் விசாரணையில் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அவரிடம் இருந்து 17 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள தங்கம் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சிக்கமகளூரைச் சேர்ந்த ரன்யா ராவ் தமிழில் வாகா திரைப்படத்தில் நடித்துள்ளார். கன்னடத்தில் 2 படங்களில் நடித்தவர். கர்நாடக காவல் குடியிருப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக் கழக ஏடிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகளான இவர் 15 நாட்களில் 4 முறை விமானம் மூலம் துபாய்க்கு சென்று திரும்பியுள்ளார். அடிக்கடி விமான பயணம் மேற்கொண்ட இவரின் நடவடிக்கைகளில் ஐயம் ஏற்பட்டதால் இவர் கண்காணிப்பு வளையத்திற்குள் இருந்தார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் 12 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 14 கிலோ 80 கிராம் தங்க கட்டிகளை கடத்தி வந்த இவரை விமான நிலையத்தில் டெல்லி வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் 18ஆம் தேதி வரை சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ரன்யா ராவ் தன் கணவருடன் வசித்து வந்த பெங்களூரு லாவெல்லி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 2 நாட்களுக்கு முன்பு வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் 2.06 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள், 2.67 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவரிடம் மொத்தம் 17.29 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை, ரொக்கம் சிக்கியுள்ளன. ரன்யா ராவிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 3 மாதங்களுக்கு முன்தான் ரன்யா ராவுக்கு ஆடம்பரமாக திருமணம் நடைபெற்றுள்ளது. அவரது கணவர் கட்டட வடிவமைப்பாளர், பிரபல அரசியல்வாதி ஒருவரின் உறவினர். திருமணத்திற்கு பிறகு லாவெல்லி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருவரும் குடியேறினர். தங்கம் கடத்தலில் ரன்யா ராவுக்கு நேரடி தொடர்பு இல்லை. அவர் குருவி போல செயல்பட்டுள்ளார். அதாவது நகைகளை கடத்தி வந்து கொடுத்ததால் அவருக்கு கமிஷன் கிடைத்துள்ளது. பெங்களூரிலிருந்து துபாய்க்கு செல்லவும் அங்கு ஹோட்டலில் தங்கவும் அவருக்கு கடத்தல் கும்பல் அறை முன்பதிவு செய்து கொடுத்துவிடும். துபாயிலிருந்து எப்போது பெங்களூருக்கு புறப்பட வேண்டும், தங்கம் எங்கு இருக்கும் என்ற தகவலும் அவருக்கு கூறப்படும். துபாய் விமான நிலையத்திற்குள் வந்ததும் சிறிது நேரம் இருக்கையில் அமர்ந்து இருப்பார். விமானம் புறப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் நேராக கழிப்பறை செல்வார். அங்கு தங்க கட்டிகள் இருக்கும். அவற்றை தன் உடலில் மறைத்து கடத்தி வருவார். பெங்களூரு விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு ஏடிஜிபி மகள் என்று கூறுவார். இதனால் அவரை சோதனை செய்யாமல் அதிகாரிகள் வெளியே விட்டுள்ளனர். விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும் அவரை சில நபர்கள் தங்கள் வாகனத்தில் அழைத்துச் சென்று அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் விட்டுவிடுவர். கடத்தி வந்த தங்க கட்டிகளை இன்னொரு பையில் போட்டு அங்கு வரும் நபரிடம் கொடுத்து விடுவார். 1 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்து கொடுத்தால் ரன்யா ராவுக்கு 5 லட்சம் ரூபாய் தந்திருக்கின்றனர். இப்போது கடத்தி வந்த தங்க கட்டிகளை உரியவரிடம் ஒப்படைத்திருந்தால் அவருக்கு 75 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கும். ஆனால் அதற்குள் சிக்கிவிட்டார். இந்த முறை தங்க கட்டிகள் மீது பசை தடவி தன் தொடையில் ஒட்டியுள்ளார். அதன் மீது பேண்டேஜ் போட்டு வந்ததும் தெரிந்தது. அவர் துபாய் சென்று திரும்பும் போதெல்லாம் ஒரே உடையை அணிந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த கடத்தலின் பின்னணியில் பெரும் புள்ளிகள் இருக்கலாம் என்பதால் அவர்கள் யார் என தீவிர விசாரணை நடந்து வருகிறது. ரன்யா ராவிடமிருந்து கோடிக்கணக்கில் நகை, பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் அமலாக்கத்துறையும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது.